இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நன்மைய கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சிருக்கலாம். ஆனா நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, குடும்பத்துல ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதம் செஞ்சா நல்லா இருக்குமே, இந்த காரியத்தை செஞ்சா நல்லா இருக்குமே, இந்த பொருளாதாரத்துல என்னுடைய தேவைகளை சந்திக்கணுமே, கடன் பிரச்சனைகளை மாற்றணுமே, இப்படி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, தம்மை நம்புகிறவர்களுக்காக ஏற்கனவே நன்மைகளை உண்டு பண்ணி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. நீங்க நம்புனீங்கன்னா போதும், அந்த நன்மைகளை அனுபவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். நீங்க ஆண்டவரை நம்புனீங்கன்னா ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம், குடும்பம் எல்லாவற்றிலும் நன்மைகளை கட்டளையிட்டு ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த நன்மைகளை அனுபவிக்க ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரை நம்புனா போதும். ஆமேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை மட்டும் நம்புங்க. ஆமேன். ஒருவேளை சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்தாலும் ஆண்டவரை நம்புங்க. இந்த நன்மை எனக்கு கிடைக்குமா? என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்களா? நீங்க ஆண்டவரை நம்புங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நம்பி பாருங்களேன். இன்னைக்கு நீங்க நம்பி பாருங்களேன். நம்முடைய முன்னோர் எல்லாரும் ஆண்டவரை நம்பிதானே அவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போகாதிருந்தாங்க. நம்பிதானே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டாங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில கூட ஆபிரகாம் நம்பினதுனால ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் உண்டு பண்ணி வைத்திருந்த அந்த ஆசீர்வாதமாகிய ஈசாக்கை அவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் நம்பினார். ஆமென். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என்னுடைய சூழ்நிலை நான் நன்மையை அனுபவிப்பதற்கு ஏற்றதா இல்லை, நம்புவதற்கும் ஏதுவா இல்லை, ஆனாலும் நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே.